Go away, leave me alone. I said leave me alone. Get the fuck out of my house. Hey, sorry to bother you, but I just need 5 minutes of your time. Who are you? Well, I've come all the way from California, and if I could have 5 minutes of your time, that'll be great. I'm sure I won't take long. Hi, my name is Harun. Thanks. I'll get straight to the point. நான் யூஎஸ்லேருந்து வந்திருக்கேன் and I plan to launch a series of wellness center. And I would like you to be the brand ambassador for it. Okay. Is there a manager I should speak to? No. Well, in that case, I'll give you my business card. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க. டீடைலா பேசலாம். Or else we can catch up sometime in my office as well. என் பையன் ரொம்ப கொடுத்து வச்சவன். அவனுக்கு அழகான மனைவி ஒருத்தி கிடைச்சிருக்கா. அப்படியெல்லாம் இல்லைங்க. என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. அவளுக்கு எவ்வளவு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு பாருங்க. என் மருமக பாஸ்போர்ட் கொடுத்தா துபாய்க்கு விசா ரெடி பண்ணிடுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. பிளேன் டிக்கெட்டை பையன் அனுப்பி வச்சிடுவான். கல்யாணம் முடிஞ்சதும் அசினா துபாய்க்கு போயிடுவாள்ல. இத பாருங்க, பேசிட்டு இருக்கும் போதே பையன் போன் பண்ணிட்டான். ஹலோ, எப்படிப்பா இருக்க? நாங்க எல்லாம் நல்லா தான் இருக்கோம். ஏப்பா, உன்னோட கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கல்யாண தேதியை கூட குறிச்சிட்டோம்ல. குடுக்கறப்பா, ஒரு நிமிஷம் நீயே பேசிட்டு. இந்தாமா. அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கொன்னிடுவாரு. ஒன்னும் ஆகாத ரேணு, நீ டென்ஷன் ஆகாத. என்ன உனக்கு பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும். ரேணு, நான் சொல்ற மாதிரி செய். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா? சரி. ஏண்டா வருவாங்கறியா? டெஃபினட்டா வருவா. அப்புறம் பிளான் என்ன? ஒரு வாரம் நார்த் இந்தியாவில் டூர் போவோம். அப்புறம் இங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அவங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு. மீடியா கிட்ட போனால் அவங்களே எங்களை உட்கார வச்சு லைவ்லேயே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னா மீடியாவுக்கு நம்ம வீடியோ கொடுப்போம்னு சொல்லுவோம். வேற வழியே இல்லாமல் ஒத்துப்பா. டேய், என்னடா பேச்சு பேசுற? நீ சாதாரண மனுஷனடா. ஹைதராபாத்துக்கு போன உடனே இந்த நம்பருக்கு போனை போடு. ரமணான்னு நமக்கு தெரிஞ்சவர் இருக்காரு. முனிசிபாலிட்டியில வேலை இருக்கான். மாசம் மாசம் ஏதோ பார்த்து அவருக்கு கொஞ்சம் கொடுத்துரு. ஜாக்கிரதை. அப்புறம் என்ன தம்பி, கல்யாணம் ஆயிடுச்சு, முனிசிபாலிட்டியில வேலை கிடைச்சிருச்சு, உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடந்திருக்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் சாப்பிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரேன். அதுக்குள்ள இதை க்ளீன் பண்ணிட்டு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த பிளேட்டை கழுவிடு. எனக்கு தெரியாது. கொஞ்சம் டீ போட்டு தரியா? எனக்கு தெரியாது. ஷர்ட்டை கொஞ்சம் துவைச்சு தரியா? நாளைக்கு போட்டுக்கணும். எனக்கு தெரியாது. ஒரு வேலையும் தெரியாதா? தம்பி, ஏதாவது வேலையில சேர்த்து விடலாம்ல? எனக்கு தெரியாது. அவ ஒரு வேலையும் செய்ய மாட்டானா? நாள் முழுக்க ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்பா. இது எல்லார் வீட்லயும் இருக்கிற ப்ராப்ளம் தான் தம்பி. வா நம்ம போலாம். ஒரு நிமிஷம்னா, ஏதாவது சாப்பிட்டு போலாம், பசிக்குது.
ஏன் உங்க வீட்ல சமைக்க மாட்டாங்களா என்ன? அது இல்லை, அவ ஊருக்கு போயிருக்கா. சண்டை போட்டீங்களா என்ன? ம். பின்ன 9வது மாசம். கல்யாணம் ஆகி 10 மாசம் ஆச்சுன்னு தினம் தினம் சண்டைன்னு வேற சொன்ன, அதுக்குள்ளே 9 மாசமா? அவ்வளோ ஃபாஸ்டா? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல. ஹலோ, குட் மார்னிங் சார். அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு உங்களுக்கு 30 வயசு ஆகுது. உங்க இன்சூரன்ஸ் பாலிசியை மெச்சூர் பண்ண போறோம் சார். அத பத்தி இப்போ டீடைல் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நீங்க அப்புறமா என்கிட்ட பேசுறீங்களா? Happy birthday, Venkatesh! Happy birthday to you! Wait. Mr. Venkatesh? Happy birthday to Venkatesh! Happy birthday to Venkatesh! May God bless you, Venkatesh! Wait! Mr. Venkatesh, see that! 30 years ஆயிடுச்சு வெங்கடேஷ், 30 years ஆயிடுச்சு வெங்கடேஷ். May God bless you வெங்கடேஷ். Happy birthday to you. 30 வயசு ஆயிடுச்சு வெங்கடேஷ். Happy birthday to you. Happy birthday to you. Congratulations Mr. Venkatesh. 30 yearsக்கு என்டர் ஆயிட்ட. Welcome to our club. அது என்ன கிளப் அது? 30 years club. அதாவது பெரியவங்க கிளப்னு சொல்ல வரேன். எப்படியோ மனுஷங்க வாழ்க்கை 60 வயசுன்னு ஆயிடுச்சு. உனக்கு ஆல்ரெடி 30 வயசு வந்துடுச்சு. அப்படின்னா பாதி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இன்னும் மீதி வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சிட்டேன்னு வச்சுக்க. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கலாம். இன்னும் 15 years அப்படியே தள்ளிட்டேன்னு வச்சுக்க. அப்புறம் ஓல்ட் ஏஜ் கிளப், அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் கிளப். அங்க இருந்து அப்படியே $12 லட்சத்துக்கு $1 கூட குறையாது. 10 லட்சத்துக்கு முடியாது. ஒரு தடவை வீட்டை பார்க்கலாமா? எத்தனை வாட்டியா பாப்ப? ஒரு தடவை வீட்டை பார்க்கலாமா? ஒரு தடவை வீட்டை பார்க்கலாமா? அஷ்ரஃப், அஷ்ரஃப் எங்க போற? தள்ள சேனா, உங்க அப்பா கிட்ட நான் போய் பேசணும். நான் இப்பவே அவரை பார்க்கணும். சொல்றத கேளு, இங்க இருந்து முதல்ல போ. நீ தள்ளுங்கறல, நான் போன்னு பேசுறேன். சொல்றேன்ல. ஏய். வா இப்படி வா. உனக்கு சொன்னா புரியாதா? அப்பா ஒத்துக்க மாட்டாரு. ஒரு தடவை பேசினா தானே ஒத்துக்குவாரா மாட்டாரான்னு தெரியும். உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குதா சேனா? உனக்கு ஏன் சொன்னா புரிய மாட்டேங்குது? துபாயில இருந்து பெரிய சம்பந்தம் வந்திருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு கெடுத்துறாத. கனவுகள் சிதைந்தேனா போகுதே, சோகத்தில் உடைந்தேனா போகுதே, இந்த